1000 மில்லியன் சொல்லலாம் எப்படி இங்கே இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நான் பிளாக் பெட்டில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்க்க முன்னாடி போன எபிசோட் எல்லாமே பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா போன எபிசோட கன்னியூ தான் இந்த எபிசோடும். அதனால் ஃபஸ்ட்டு சீனே அதில் தான் ஆரம்பிக்கும். அதனால் அதை பார்க்கலன்னா இந்த எபிசோட் உங்களுக்கு சுத்தமாகவே புரியாது. அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோட் தெளிவாக புரியும். திரும்பவும் சொல்கிறேன் சரியா. அதனால் ஒரு நாள் வீடியோ போட நான் மறந்துட்டேன். ஏன்னா இந்த கைன் மாஸ்டர் பக் ஆகிட்டு அதனால் இந்த வீடியோ போட முடியல. அதனால் எல்லோரும் மன்னிச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைபு எல்லாமே பண்ணி விட்ருங்க சரியா. அவ்வளோ பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது கோஜனமி தமிழ். நாம கோஜ கைஸ் ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறேன்னா அந்த ஃபைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னடா இப்படி சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ செபாஸ்டியன் சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருப்பான். லாஸ்ட்டில் 2 பேரும் போய் கூற மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் உன்ட்ட மாஸ்டரோட கமாண்ட் கேட்டு தான் இவ்வளோ பண்ணுறியா செபாஸ்டியன், இந்த 3 மேலே சத்தியமாக சொல்கிறேன் உன்னை எப்படி இருந்தாலும் போடுறது இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். உங்ககிட்ட சத்தியமாக ஒரு லவ்வே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே இது உன்னை பார்த்தா செமையாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப த்ரில்லாகவும் இருக்குது செபாஸ்டியன், வா இதை முடிச்சிக்கலாம் அந்த ஃபைட்டை அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே நீ ரொம்ப கோல்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின்ஸாவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவான். வந்த உடனே நீ ஒரு ஏஞ்சலிக் டெவிலாக இருக்க அப்படின்னு சொன்னோடனே என்னது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போவான். செபாஸ்டியன் அப்படின்னு கத்திக்கிட்டே மேலே போவாங்க. மேலே போயிட்டு அப்படியே அதை பிடிச்சிருவான். அந்த செயின்ஸாவை கீழே எடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் ஒரு அடிச்சு இன்னும் வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டை போட்டுருவான். வெட்டை போட்டுட்டு உன்னோட அப்படியே வெட்டை போட்டுருவான். இவனுக்கு ரத்தமாக வந்துடும். நம்மளும் செபாஸ்டியன் போயிடுவான்னு நினச்சா இப்போ தெரியும் உன் ட்ராமா எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்கணும் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்க்க ஆர்வமாக இருப்பான். பார்த்தா அந்த தாத்தா ஒரு 4 கண் தாத்தா வந்துட்டு இவன் என்ன ஷாக் ஆயிடுவான். யாரா இவன் இப்படி வந்துட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே அந்த 3 பேர் அங்கே பண்ண எல்லா காமெடியும் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து எல்லாமே அப்படியே ரீவைன் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஃபுல்லாக பாஸ்ட் ஃபுல்லாகவே யாரா இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, இதான் நீ பாஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தேன் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது நான் எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு தேவை அது ரொம்ப உனக்கு நீ காட்டு என்கிட்ட உண்மையான முகத்தை அப்படின்னு சொன்னோடனே அது டூ பேட், அதெல்லாம் நீ பண்ணனா ரொம்ப பே பண்ணணும் அந்த எபிசோடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். சரி ஒன்னையால என் கிளாத் நாளுக்கு ஆயிடுச்சு, நான் அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே அவன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ சரி வா இதோட சண்டையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ சொல்லுவான் நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் அதை யூஸ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லுவான். சரி உங்களுக்கு ட்ரூவான பவர் என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இதாக இதுக்கப்புறம் ட்ராமா கிடையாது, அடுத்த ஸ்ட்ரைக் உன்னை முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி வா நம்ம அடுத்த லைஃப் இப்போ ஒன்றாவே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு ரிப்பர்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணோன்னே அவன் கோட்டை எடுத்து அந்த செயின்ஸால் விட்டுருவான். அந்த கோட்டு அது ஃபுல்லாகவே கிழிஞ்சிட்டு அந்த இதில் இது ஸ்டக் ஆகிரும். அப்போ ஸ்டக் ஆகி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டிக்கிட்டு இருப்பான். கட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் சொல்லுவான் ஆமாம் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேப்ரிக் தான், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எனக்கு அந்த ஹவுஸில் தான் கொடுத்தாங்க, அதனால வச்சுருக்கேன். சரி உன் கான்ஃபிடென்ட்டை பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் என் கான்ஃபிடென்ட் இப்போ பார்க்குறியா அப்படின்னு சொன்னோன்னே சரி ப்ளீஸ் முகத்தில் மட்டும் வேணாம்னு சொன்னோன்னே முகத்துலேயும் 4 எட்டி சொப்புன்னு விழுந்துட்டு அவன் அப்படியே மேலேயே வச்சு செம்மையாக ஒரு ஃபைட் நடக்கும். அது யூடியூப்ல வேணால் போய் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் கீழே தள்ளி விட்டுருவான். அவன் கீழே போய் விடுவான் ஸ்டாப் இட்னு சொல்லிட்டு டக்குனு கீழே வந்து ஒரு எடுத்துட்டு அங்கே போய் விட்றா சாலா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிற்பான். மாஸ்டரையும் காப்பாற்றிட்டு சரி என்னை மறைச்சிருங்க இந்த சுச்சுவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின்ஸாவை கீழே வரும். இவனும் போய் அடிபட்டு இப்படி கிடப்பான். கந்த உடனே என்ன பண்ணுவான், நம்ம சரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ரிப்பர்கிட்ட டக்குன்னு அந்த செயின்ஸாவை எடுத்து வருவான். நான் உனக்கு கொல்ல போகிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே இந்த ரிப்பரால் எல்லாரையும் வெட்ட முடியும், உன்னையும் கூட தான் நல்லாவே வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீ என்னை கொல்ல போறியா, நீ அதை மட்டும் பண்ணிடாத, நீ அப்படி மட்டும் ஸ்டாப் பண்ண அப்படி சொன்னோன்னே காலை தூக்கி மூஞ்சில் வச்சு அப்படியே இது பண்ணிகிட்டு இருப்பான் மிதிச்சுக்கிட்டே. அப்புறம் சொல்லுவான் எப்படி இருந்தாலும் உன்னை போட்டு தள்ளி தாங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இவன் உண்மையிலே ஒரு காடு தான், ஆனால் இதை நான் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இதான் ஒரு பெரிய பாவம் காடை கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இது, நீ சாவ போகிறத நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உன் ரிவார்டாலேயே உன் ஃபேவரட் ஆயால நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு நோ வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ட போவான். டக்குன்னு பண்ணாத எனக்கு யார் எங்கள் பேரண்ட்ஸை கொண்டாந்து தெரியாது, அதான் அப்படி பண்ணிட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக்கை போட பார்ப்பான். டக்குன்னு ஒரு கம்பி வரும். வந்து பார்த்தா மேலேருந்து ஒருத்தன் குச்சி இவ்வளோ நிட்டுத்து கூட்டிகிட்டு இருப்பான். அப்புறம் அந்த குச்சியை திரும்ப எடுத்துட்டு அவன் பார்த்தா ஒருத்தன் கண்ணாடி போட்டு வந்துட்டு இருப்பான். அவன் வந்து ரிப்பர் டிபாச்லேருந்து வந்திருக்கானா. அவன் வந்து சொல்லுவான் என் பேர் வில்லியம் டி ஸ்ப்ரியர் அப்படி சொல்லிட்டு நான் வந்து இப்போ இந்த ரிப்பரை கலெக்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீ எனக்காக தான் வந்து யார் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே மூஞ்சிலே வந்து நிற்பான். ஏஜென்ட் கிரால் வந்து ரொம்ப சட்டத்துக்கு மீறி பண்ணியிருக்காரு. இவர் கொன்னவங்க இந்த லிஸ்ட்லையும் இல்லை. அதோட இந்த ரிப்பருக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு இந்த பெருமிட்டும் இல்லை. அதோட ஃபைனல் இதாக இவர் டெத் பண்ணியிருக்காரு. அதோட மிஸ்டேக் என்னென்னா மெடர் எல்லாத்தையும் லீக் பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப சாரி உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்ததுக்கு, இது என் பிஸ்னஸ் கார்டு, இதை வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ரிப்பரை, அவனை கூப்பிட்டு போங்க, நல்ல வேலை உங்கள் கண்ணை அவன் மேலே வச்சிருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சிங்கிள் ஸ்பைடர் த்ரெட்டை பார்த்தாலே எல்லாரும் அவங்களோட சால்வேஷன் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லை டைலாக் இங்கே போட்டுக்கிட்டு இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனை அதை கேட்டுக்கிட்டு இதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது, எல்லாமே காரணம் ரிப்பர் தானே, உங்கள் காலரோட டாக் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, ஆனால் அது அன்கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பான். நம்ம ஹீரோ பார்த்தோடனே சரி இவனை கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. நீ வந்து ஒரு ஸ்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போயிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு
இவன் வந்துடுவான், டக்குன்னு அதை வீசுவான், டக்குன்னு ஒரு ஃபிங்கர்லேயே கேட்ச் பண்ணிடுவார். நீங்கள் எதையும் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுவான், அப்படியே அவன் எழுதிட்டே போவான். போகும்போது சரி எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே அந்த இருட்டுக்குள்ளே போயிடுவாங்க, டார்க்குள்ளே. அப்படி போயிட்டு மறைஞ்சிருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த ஜாக் த ரிப்பரை பிடிக்க முடியல அப்படி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இங்கே ரொம்ப கூலாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போகலாம், உங்களுக்கு கப் ஆஃப் மில்க் தரேன், ஹாட் மில்க் அப்படி சொல்லிட்டு கேட்டுருப்பான். சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவனு என்ன பண்ணுவான், ஏந்திரிப்பான், எந்திரிச்சோன்னு கீழே விழுவான். டக்குன்னு மாஸ்டர்னு சொல்லிட்டு இவன் பிடிக்க போவான். கையை தட்டிட்டு என்னாலும் நிற்க முடியும், நான் நல்லா தான் இருக்கேன், என்ன எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, பிக் பிரதர்னு பின்னாடி ஒருத்தன் ஓடிட்டு இருப்பாங்க, 3 பேர் விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க, என்ன பிக் பிரதர்னு சொல்லிட்டு அந்த சின்ன பண்ணி கேட்கும், நான் வெறும் 12 வயசு பையன் தான், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அப்படி சொல்லுவான், ஆமாம் 12 வயசு பையனுக்கு எதுவுமே தெரியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம ஹீரோ அவர் நின்றுட்டு இருப்பார், சூனியக்காரர். அவர் சொல்லிட்டு இருப்பார், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஆக்குபேஷன் நடக்குது, அது என்னன்னா த கிரேட்டஸ்ட் செரிமனி ஆஃப் த லைஃப்னு சொல்லிட்டு இருப்பார். ஏன்னா அவங்களோட இதுதான் இது, ஒரு ஃபியூனரல் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒரு கோதுமை செத்து கீழே விழுறது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மந்தமே இல்லாத டைலாக பக்கத்தில் இப்படி போட்டுட்டு இருப்பாங்க. இவங்களும் ஆனின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டோர் திறந்தோடனே பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். ஹீரோ வந்தோடனே சிரில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு கற்றுவாங்க, இவங்களுக்கு ஹீரோயின் வச்சுக்கலாம், ஹீரோயின் கற்றுவாங்க. அப்புறம் சொல்லிட்டு வந்து இது பேட்டஃபை தானே அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து பிரைட்டான ரெட் ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசல் புதுசில் பேசுவாங்க. அப்புறம் இவர் ஜம்ப் பண்ணி மேலே வந்து உட்காந்துட்டு அவங்கள பார்த்து சொல்லுவார், இந்த ஃப்ளவர்ஸும் இந்த பிளெயினான கிளாத்தும் உங்களுக்கு செட்டே ஆகலை, உங்களுக்கு எப்போவுமே அந்த பேஷனேட் ரெட்டு தான், அதை தான் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ரோஸை பக்கத்தில் வைப்பான். பக்கத்தில் வச்சுட்டு ஆண்டானி அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ரோஸ் எதற்கெல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே பறந்துக்கிட்டே ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு விஷுவல் மாதிரி காட்டுவாங்க, அதில் அவங்க கொடை பிடிச்சி போகிற மாதிரி அந்த ரெட் லேடி அப்படி சொல்லிட்டு அது காட்டிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்தா நம்ம இதை பட்லர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு, நம்ம செபாஸ்டியன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு. அப்போ தான் ஒரு விஷுவல் காட்டுவாங்க, அதில் இவங்க எல்லாம் சின்ன வயசில் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த எலிசபெத்தும் நம்ம ஹீரோ விளாண்டுட்டு இருக்கும்போது அப்போவுமே எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அவன் கொஞ்சம் நல்லா அம்மா மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் சொல்லுவான் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லுவான். சொல்லிட்டு மேடம் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபியூனரல் முடியுது. அதுக்கப்புறம் ஐயோ இந்த ஃபியூனரல் சீசன் ரொம்ப இதாக இருக்குது, இனிமேல் நம்மளால் அந்த ரெட் லேடி பார்க்க முடியாது, அது ராங் டைம் அப்படின்னு சொல்லுவான். அங்கே பார்த்தா ஒரு டிடெக்டிவ் அங்கே ரெட் முடியை இது பண்ணிகிட்டு இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், நம்ம ஸ்காட்லாண்டில் ஏதோ இதாக இருக்குது, நம்ம சிட்டிசனை ப்ரொவைட் பண்ணணும் சொன்னோன்னே, நம்ம இங்கிலாண்டோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசும் டீப்பாகவும் இருக்கும், அதை நீ எதையும் ஆசை ஆரஞ்சிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கும் வந்துடும். அப்புறம் அதை அந்த சீனை கட் பண்ணிட்டு, ஆமாம் இதை பற்றி நீ குயின் கிட்ட சொல்லி தாங்கணும், ஜாக் த ரிப்பரை பற்றி அப்படின்னு சொல்லுவான். அதை சொல்லணும்னா நம்மளுக்கு தான் பெரிய பிரச்சனை, இதுக்கப்புறம் யாரையும் நீ அழுகிறத பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ப்ரௌட் பண்ணணும், நீ குயினோட டாக்காக இருக்கிறதுக்கு, வாட்ச் டாக்காக இருக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அந்த குயின் யாருன்னு நம்மகிட்ட இது வரைக்கும் காட்டினது இல்லை. அப்புறம் சரி சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன், நான் இன்னொரு பிஸ்னஸ் எப்படி செய்யலான்னு அடுத்த வழியில் எப்படி செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன், உனக்கு ஃப்ரீயாக இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு இது இருக்குது, ஆனால் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் அடுத்த சர்ப்ரைஸ் எனக்கு ஏதாவது வச்சிருப்பேன் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் தான் லாஸ்ட் கஸ்டமர் ஆஃப் ஜாக் த ரிப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் சோனியாக்கார சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பான். இவரும் ஓவராக பேசிகிட்டு இருப்பார். ஏன்னா ஜாக் த ரிப்பர் கேட்ச் பண்ணதில் எல்லாரையும் போட்டு சொல்லியிருக்கான், அதனால் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் என்னால் முடியல, நான் தான் அவங்களை கொலை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் ஜாக் த ரிப்பர் அவன் காணாமல் போயிட்டான், ஆனால் எனக்கு இந்த விக்டோரியா மட்டும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், எவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அவங்க நீ பார்த்துட்டு தான் இருப்பாங்க, நீ அந்த டெஸ்டினேஷனை எப்படியாவது கேர் பண்ணி உன் ஃபேமிலிக்கிட்ட கொண்டு போகணும், இந்த மோதிரமும் எப்போவும் ஜெனரேஷன் விட்டு ஜெனரேஷன் மாறிக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் சொல்லுவான் இப்படி டாக் காலர்னு சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கும் வந்து டக்குன்னு சட்டையை பிடிச்சி கேட்கும்போது இதான் நான் மட்டும் தான் டிசிஷன் எடுக்கணும்னு சொன்ன உடனே அதெல்லாம் கிடையாது, உன்னோட இதெல்லாம் முடிஞ்சிடும், நீ ரொம்ப போர் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு ஏதாவது தேவைன்னா என் ஷாப்புக்கு எப்போ வேணாலும் வரலாம், நீனும் பட்லரும் எனக்கு எப்போவுமே வெல்கம் தாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னோடனே அந்த கல்லறை மாதிரி நின்றுட்டு அவங்களும் கொஞ்சம் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் நினச்சிருந்தா அவங்க எதுக்கு அவங்கள சுடாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரிலேட்டிவ், அதனால் அவங்கள சுடாமல் இருந்தால் சொல்லுவாங்க, உங்ககிட்ட அந்த வாய்ப்பு இருந்துச்சு அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு, அப்போவும் நீங்கள் போட்டு தரல, அவங்கக்கிட்ட கன் இருந்தும் அவங்கள சுடவே இல்லை, ஏன் எதுக்கு பயந்துட்டிங்களா அவங்கள பார்த்து உங்கள் கையாலே அவனை கொள்றதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் நீங்கள் கொள்ளுவீங்க, இல்லைனா உங்கள் ஃபேமிலியாக இருந்தால் கொள்ள மாட்டிங்களா, அது உன் வேலை அப்படின்னு சொல்லுவோன்னே, எனக்கு தெரியும் நீ எப்போவுமே நீ ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு, அதனால தான் நான் அவங்கள சுடவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சரி நம்ம கான்ட்ராக்டை பற்றி தெரியல உனக்கும் எனக்குள்ள கான்ட்ராக்ட்டு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் என் கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றே வச்சு தான் பண்ணி ஆகணும், நீ ராயலாகவும் பிலீஃபாகவும் இருக்கணும் என் பக்கத்தில், உன் விதிகளை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அதனால் என் கூட இருந்து எல்லாத்தையும் பற்றி இது பண்ணணும், நீ உண்மையாகவே நீ காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்கும்போது, நீ மட்டும் அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான், அவங்களோட மூவை லாஸ் பண்ணிட்டாங்க, சரி அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி நான் சிப்பாய்களை வச்சு தான் அட்வான்டேஜ் விட்டால் அந்த சர்வே பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் மேடம் சரி
அதனால தான் நான் இவ்வளோ இருக்கேன். நான் ஒரு கிங் மட்டும் இதுலேருந்து ஃபாலோ ஆகிட்டேன்னா அந்த கேமே ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொன்னோடனே, நீ எப்போவுமே என் பக்கத்துலேருந்து விலகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். எஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தலை கொஞ்சம் இப்படி பண்ணுவான். பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த த்ரோன் மட்டும் கீழே வந்துச்சுன்னா அந்த க்ளோரியஸ் க்ரௌன் வந்து எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒன்று மீதி இருக்கும், அந்த கெட், அந்த லாஸ்ட் கெட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுவாங்க. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட எண்ட் பண்ணிடுவாங்க. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. போட்ட 5 எபிசோடையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிடுங்க. தினமுமே இனிமேல் வீடியோ வந்துடும், அதனால் பிரச்சனையே இல்லை. அதனால் அந்த வீடியோக்காக காத்துருங்க, சரியா? அதனால் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்ல, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள்